ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். போன வீடியோ தான் லேட்டாக வந்துச்சு. இந்த வீடியோவை நான் சீக்கிரமாகவே போட்டுட்டேன். ஓகேங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறதுனால யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அதனால் வீடியோ பார்க்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சேனலோட டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் கதையடிக்காமல் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாகிரபி எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இந்தியன் ஜாகிரபின்னு சொல்றதை விட ஜாகிரபி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்க போகணும். எப்படா ப்ரிப்பேர் பண்றது கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எப்படி படிக்கணுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா இது வரைக்கும் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் பிரத்யேகமா இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாகிரபி படிக்கணும்னு யோசிக்கிறீங்களா? ஒரி பண்ணவே வேணாம், சொல்யூஷன் இங்கே தான் இருக்கு. ரைட்? ஆனா ஜாகிரபி படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஹிஸ்டரியும் பாலிட்டியும் படிச்சிருக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியணும். மவுண்ட் பேட்டன் நீங்க ஒரு தடவை ஆட்சி அமைச்சு காமிங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்தியா விட்டு போறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அப்போ என்ன பண்ணா பாலிட்டி ஸ்டார்ட் ஆயிருக்கும். பாலிட்டி ஸ்டார்ட் ஆனோடனே 1953ல பொட்டு ஸ்ரீ ராமுலு அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பான்னா, ஆந்திராவுக்கு தனியா ஒரு ஸ்டேட் வேணும்னு கேட்டிருப்பாரு. ஸோ அப்ப இருந்தா ஸ்டேட் தனித்தனியா பிரிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த பிசிக்கல் ஜியாகிரபி ஃபுல்லா வந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்டேட் எப்படி இருக்கும், ஒரு ரிவர்ஸ் எங்க இருக்கு, இந்தியான்றது எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பாலிட்டியோட ஒரு கனெக்ட் பண்ணி வந்திருக்கும் ஜியாகிரபி. ஓகேங்களா? நீங்க எடுத்த உடனே ஜியாகிரபி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது புரியாது. ஹிஸ்டரியை முடிங்க, பாலிட்டி எடுங்க, அதுக்கப்புறம் ஜியாகிரபிக்கு வாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப ஹிஸ்டரி முடிச்சுட்டு பாலிட்டி முடிச்சுட்டு ஜாகிரபிக்கு வரீங்க அப்படின்னா, முதல்ல ஜாகிரபியோட சிலபஸ் என்னன்றது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா பிசிக்கல் ஜாகிரபி, அதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது இந்தியன் ஜாகிரபி, இந்தியாவோட ஸ்ட்ரக்சரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்தியனோட கிளைமேட் அண்ட் வெதரை நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் கிளைமேட் வெதரை முடிச்ச உடனே அதுக்கப்புறம் ரிவர்ஸ், லேக், அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதுலயே ரொம்ப சால்ட் லேக் எது, ஹையஸ்ட் லேக் எது, பியூர் வாட்டர் லேக் எது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ரிவர்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல இருந்து வந்த உடனே அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர்ஸ் என்னென்ன மாதிரி கிராப்ஸ் நம்ம பயிரிடுறோம், அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவில் என்னென்ன மினரல்ஸ் இருக்கு, அது சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இருக்கு. கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு தெரியும், மகாரத்னா, மினி ரத்னா, நவரத்னா, 3 டைப் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட், ராம்சார் என்விரான்மெண்ட், அந்த மாதிரி நிறைய ராம்சார் சைட்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எக்காலஜி, எப்படி எந்த மாதிரி இன்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க, அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்ஸ் எங்க ஸ்ட்ராங் பண்ணணும். சிலபஸை நீங்க கவர் பண்ணிட்டீங்க. பேசிக்ஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா, முதல்ல இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி ஹாலிவுட் படத்துல அப்படியே ஜூம் அவுட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்களோ, பிரிடேட்டர் மூவில எல்லாம் வர மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா சோலார் சிஸ்டத்தை நீங்க படிக்கணும். மில்கி வே கேலக்சின்னு நிறைய சொல்லுவாங்க. அதுல இருந்து அப்படியே ஜூம் அவுட் பண்ணா நிறைய கேலக்சி, அதுல மில்கி வே கேலக்சி, அதுல சோலார் சிஸ்டம். அதுக்கப்புறம் அதுல அப்படியே ஜூம் பண்ணா எர்த், அதோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அப்புறம் லேட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்ன, அதெல்லாம் இமேஜினரி லைன்ஸ் தான். பட் எதுக்குன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக வரையப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி எர்த் எப்படி மூவ் ஆகுது, எந்த ஆங்கிள் மூவ் ஆகுது, ஸோ அதோட மோஷன்ஸ் எந்த பக்கம், ஈஸ்ட் டு வெஸ்டா, வெஸ்ட் டு ஈஸ்டா, அந்த மாதிரிலாம் மூவ்மெண்ட் படிக்கணும். சீசன்ஸ் எப்போ வரும், டைம் ஜோன்ஸ் எப்படி இருக்கு. ஓகேங்களா? இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட் பேசிக்ஸ் இது ஃபுல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் பிசிக்கல் ஜியாகிரபி, அதாவது மலையில ஆரம்பிச்சு கடல் வரைக்கும் நீங்க படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி தமிழ்ல படிப்போம்ல, தமிழ்ல முன்னாடி படிப்போம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதை அப்படியே ஜியாகிரபியில கொடுத்துருவாங்க. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஜியாகிரபியில ஒரு எர்த்தோட ஃபுல் ஸ்ட்ரக்சர், உள்ள கோர், மேண்டில், கிரஸ்ட் நிறைய இருக்கும், அதை நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன மலைகள் இருக்கு, ராக்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன தனிமங்கள், மினரல்ஸ் இருக்குன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் வல்கனோஸ் எங்கெங்க இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் எர்த்குவேக் எங்க வரும், எந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எர்த்குவேக் ஜோன் 1, 2, 3, 4ன்னு வரும், அதெல்லாம் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் மவுண்டெயின் வேற, மவுண்டெயின் ரேஞ்சஸ் வேற. மவுண்டெயினுக்கு அப்புறம் வரக்கூடியது பீடபூமி, பிளாட்டிவ்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் சமவெளிகள், பிளைன்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பிசிக்கல். பிளைன்ஸ் படிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஸோ கிளைமேட்டாலஜி, கிளைமேட்டை பத்தி நீங்க படிக்கணும். ஸோ அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, அட்மாஸ்பியர்ல டெம்பரேச்சர் எந்தெந்த லேயர்ல எப்படி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஏரோட ப்ரெஷர்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் விண்டு பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டி, அதுக்கப்புறம் ரெயின்ஃபால் எங்க அதிகமா இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சைக்ளோன்ஸ் எங்க வருது, அதுக்கப்புறம் மான்சூன் என்னென்ன மான்சூன் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஜியோகிராஃபி நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன, பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ், இந்தியாவை எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தாங்க. நாமளும் பார்ப்போமே எப்படிலாம் இந்தியாவை பிரிக்கலாம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாலயன் ரேஞ்சஸ், நம்ம முத தலையில இருந்து ஆரம்பிப்போம். ஹிமாலயன் ரேஞ்சஸ், அதுக்கப்புறமா வேற என்ன மலைகள் முக்கியமா இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆரவல்லி மவுண்டைன் ரேஞ்சஸ், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மேஜர் ரிவர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான லேக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க படிக்கணும், ஓகேங்களா. என்னென்ன சாயில் டைப்ஸ் இருக்கு, சாயில் டைப்ல ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ், வெஜிடேஷன், அக்ரிகல்ச்சர் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா நீங்க படிக்கணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபுல்லா படிச்சுட்டு அக்ரிகல்ச்சர்ல நீங்க படிக்கணும், ஓகேங்களா. காரிஃப் கிராப்ஸ்னா என்ன, ராபி கிராப்ஸ்னா என்ன, ஜாயித் கிராப்ஸ்னா என்ன. காரிஃப்னா எப்ப மழை காலத்துல போடுறது, ராபினா குளிர்காலத்துல போடக்கூடிய பயிர் வகைகள், ஜெயித் அப்படின்றது என்ன, வறட்சி சமயத்துல அதாவது கோடை காலத்தில் பயிரிடக்கூடிய பயிர்கள். காரிஃப்ல மேஜரா என்ன இருக்கு, ரைஸ் இருக்கு, ராபியில வீட் இருக்குது, ஜெயித்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸா இருக்குது. அதுக்கப்புறம் ரெவல்யூஷன், நிறைய ரெவல்யூஷன் இருக்கு, அதுல கிரீன் ரெவல்யூஷன் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன இரிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அதிகமா எங்க அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் நிறைய என்னென்ன இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க படிக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரை முடிச்ச உடனே அக்ரிகல்ச்சர் அழிக்கிற மாதிரி மினரல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் அங்க யூடியூப்ல உதார விட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க படிக்கணும். ஸோ மினரல்ஸ்ல கோல் எங்க கிடைக்குது, அயன் ஓர் எங்க கிடைக்குது, பெட்ரோலியம் எங்க கிடைக்குது, அது சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் எங்க இருக்குது, நேச்சுரல் கேஸ் எங்க கிடைக்குது, அது சம்பந்தப்பட்ட மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லா நீங்க படிக்கணும். இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸே 2-3 விதமா பிரிப்பாங்க, அதை நீங்க பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இது மினரல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேப் வச்சு நீங்க ஜியோகிராஃபியை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ரேஞ்ச் எங்க இருக்குது, இந்த ரிவர் எங்க இருக்கு, இந்த மவுண்டைன் எங்க இருக்குது. ஸோ ஸ்டேட் கேபிட்டலுமே ஜியோகிராஃபிக்குள்ள வரும், பாலிட்டியிலும் வரும். ஸ்டேட்டை பிரிக்கிறது பிசிக்கல் டிவிஷன்ஸ்ல ஸ்டேட் அண்ட் கேபிட்டலும் வரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரிவர்ஸ், ஸ்டேட் அண்ட் கேபிட்டல் பிரச்சனை, இந்த ரிவர் எங்க போகுது, எந்த மாதிரி போகுது, ரிவர்ல சிட்டி எங்க இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட் மவுண்டைன் ரேஞ்சஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், ஆரவல்லி, ஹிமாலயன் ரேஞ்சஸ், சிவாலிக் அப்படின்னு நிறைய மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்கு, அதை நீங்க படிக்கணும். அதுக்கப்புறமா நேஷனல் பார்க் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் டேம்ஸ் ரொம்ப படிக்கணும். இது ஸ்ட்ராட்டஜிக்கலி வரும், ஜியோகிராஃபிலையும் வரும். ஸ்ட்ராட்டஜி கேட்டது அங்கங்க பிச்சு எடுத்து மொத்தமா வச்சிருப்பாங்க. நாம ஜியோகிராஃபி படிக்கும்போது படிச்சிட்டோம்னா அந்த 60 டாபிக் படிச்சா போதும், 70 டாபிக் படிச்சா போதும் இருந்து மொத்தமா நான் வந்து வெளியே வந்துடலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறமா போர்ட்ஸ், மொத்தம் பாதைகள் வந்து நிலவழி பாதை, ரோட்வேஸ், நீர்வழி பாதை, வாட்டர் வேஸ், அதுக்கப்புறம் வான்வழி பாதை, ஏர்வேஸ்னு 3 டைப் ஆஃப் வேஸ் இருக்கு. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் மேஜர் வேஸ் நிறைய இருக்கு. நேஷனல் ஹைவேஸ் அப்படின்ற மாதிரி வாட்டர் வேஸ் இருக்குது, ஏர்வேஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ வாட்டர் வேஸ்ல மேஜர் போர்ட்ஸ் நிறைய இருக்கும், அதனால அதை நாம படிக்கணும், ஓகேங்களா. மேஜர் போர்ட்ஸ் நிறைய படிக்கணும், ரைட். அதுக்கப்புறமா எஸ்எஸ்சியில் ஜியோகிராஃபியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லாட்டிடியூட் லாங்கிடியூட்ல கம்பல்சரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எர்த்தோட மோஷன், எந்த ஆங்கிள் மோஷன் மீன்ஸ் எர்த்தோட இயக்கம், அதை நம்ம எப்படின்னு படிக்கணும். அதுக்கப்புறம் உள்ள எர்த்த பத்தின உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், கோர், மேண்டில், கிரஸ்ட், இது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் என்ன ராக்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இந்தியாவில் எந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வேல்கனோஸ், எர்த்குவேக்ஸ், இதெல்லாம் எங்க இருக்குன்னு நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் காற்று, அதோட அட்மாஸ்பியர் எங்கெங்க இருக்குது, எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், அதெல்லாம் ஃபுல்லா நீங்க படிக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மான்சூன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் ஓசன் கரண்ட் அப்படின்றது நீரோட்டத்தை வச்சு நம்ம உலகத்தையே ஒரு தடவை சோழர்கள் வச்சு ஆண்டோம். ஸோ அந்த நீரோட்டத்தை நம்ம படிக்கணும். அதுக்கப்புறமா முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸை நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் பாசஸ்,
ஓகேங்களா? பாசஸ் அப்படின்றது வேலிஸ் அண்ட் பாசஸ், 2 மலைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கணவாய்கள்னு சொல்லுவாங்க பாசஸ். அதுக்கப்புறமா நேஷனல் பார்க்ஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்ச்சஸ் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க படிக்கணும். மினரல் ரிசோர்சஸ் நீங்க படிக்கணும். அது எந்த ஸ்டேட்ல இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் நீங்க படிக்கணும். இண்டஸ்ட்ரீஸ், மேஜர் இண்டஸ்ட்ரீஸ், மேப் பேஸ்டு கொஷின்ஸ் ஃபுல்லா நீங்க படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க. இப்ப ரிவைஸ் பண்றது எப்படி? முதல்ல கான்செப்டை லேர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுல நோட்ஸ் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் சைஸ் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெகுலரா ரிவைஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கம்பல்சரி பாருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜாகிரபிய கன்ஃபியூஷன் இல்லாம படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஜாகிரபி எப்படி படிக்கலான்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோல இன்னொரு செக்டார் எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனோட கொண்டு வருவேன். ஸோ அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ். தேங்க்யூப்பா.